ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். 2026ல நடைபெற இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு நீங்க தயாராக போறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், என்னென்ன புக்லாம் படிக்கணும், சோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் மட்டும் போதுமா இல்ல அவுட் சோர்சஸ் படிக்கணுமா? இப்ப ஸ்கூல் புக்ல சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுது அப்படிங்கறதோட ஒரு டீடைல்டு வேர் டு ஸ்டடி. அடுத்தது அவுட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூனிட்ஸ்க்கு ஒரு சில ஸ்பெஷல் புக்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மிகாந்தோடைய புக் இருக்கு. அடுத்தது உங்களுக்கு யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஐயனம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு தமிழகத்தின் தற்கால வரலாறு, அதுக்கு அடுத்தது பண்டைய இந்திய வரலாறு அப்படிங்கிற வெங்கடேசன் அவர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் நம்ம பார்க்கணும். சோ இந்த அவுட் சோர்ஸ் புக் இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய புக்ஸ் இருக்கு. சோ இந்த அவுட் சோர்ஸ் புக்லாம் வந்துட்டு ஒரு சிலரால வாங்க முடியும், ஆனா ஒரு சிலரால பே பண்ணி வாங்க முடியாது. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? சோ உங்களுக்காக வந்து பிஏ புக்லயே இந்த அவுட் சோர்ஸ்க்கான ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போறோம். சோ இதற்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்மளுடைய அகாடமியோடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கட்டும் ஆர் குரூப் 4 இருக்கட்டும், உங்க எல்லாருக்கிட்டையுமே சிலபஸ் இருக்கும். சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. இப்போ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இந்த 75 கேள்விகள்ல எத்தனை யூனிட்ல இருந்து கேட்க போறாங்கன்னா மொத்தமா ஒரு 6 யூனிட்ல இருந்து கேட்க போறாங்க. இந்த 6 யூனிட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யூனிட் 1 படிக்கணுமா யூனிட் 2 படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டர்ல படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? எந்த யூனிட்டுக்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அந்த யூனிட்டை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணணும். சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 4 இந்திய ஆட்சியர் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் கேட்கப்பாங்க. அடுத்தது யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், இதுல இருந்து 20 கேள்விகள் கேட்கிறாங்க. அடுத்தது யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுல இருந்து ஒரு 20 கேள்விகள். அப்ப மொத்தமா இங்கேயே உங்களுக்கு எத்தனை 55 கொஸ்டின்ஸ் வந்துருச்சா? இது மட்டும் இல்லாம இந்த யூனிட் 6ல நீங்க ஒரு பார்ட் வந்து ஐயனம் படிப்பீங்க. சோ இங்க இருந்து நீங்க படிக்கிறது எல்லாமே வந்துட்டு ஐயனம், இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி படிப்பீங்க. இதேதான் வந்து உங்களுக்கு யூனிட் 3லயும் கவர் ஆகும். சோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 10 கேள்விகள் கேட்கறாங்க. இதுல ஹிஸ்டரியும் ஐயனமும் சேர்ந்து இருக்கும். இந்த ஹிஸ்டரி ஐயனமும் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரியில இருந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் நார்மலா கேட்கறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 கேள்விகள் பக்கம் இந்த ஐஎன்எம்ல இருந்து கேட்கறாங்க. அப்படிங்கும் போது நீங்க யூனிட் 4, 5, 6 படிச்சாலே உங்களால 60 கொஸ்டின்ஸ், அதாவது அவுட் ஆஃப் 75க்கு 60 கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்ல இருந்து தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த 3 யூனிட்க்கு தான் கொடுக்கணும். அடுத்தது இதுக்கு என்னென்ன சோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எப்பவுமே ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் வேர் டு ஸ்டடி நம்மளுடைய பிஏ புக்கோடைய டெலகிராம் சேனல்ல நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெசன் படிக்கும் போது டிக் பண்ணிட்டே வாங்க. சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால அதை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? சோ உங்களுக்கான இந்த ப்ராப்பர் வேர் டு ஸ்டடி, இப்போ வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ பாலிட்டிக்கே எடுத்துக்கோங்க. யூனிட் 4க்கு உங்களுக்கு 2 விதமா வந்து வேர் டு ஸ்டடி நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ்ல உங்களுக்கு டாபிக் வைஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இதெல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லெசன்ஸ்ல மட்டும்தான். இதுல 11th பாருங்க லெசன் 4 ஃபுல்லா படிக்கணுமான தேவையில்லை. இந்த டாபிக் கவர் ஆகக்கூடியது எங்க மட்டும்தான் 4.2, 4.3, 4.5 மட்டும்தான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளியரான எந்தெந்த லெசன்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த லெசன்ஸ்ல எந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் வேர் டு ஸ்டடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்றேன். சோ நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுலதான் வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ்ல வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்றோம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இந்த சேனல்ல தான் ப்ரொவைட் பண்றோம். சோ அதனால எல்லாருமே வந்து டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இப்போ வேர் டு ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், டாபிக் வைஸ் ஒரு வேர் டு ஸ்டடி கொடுப்போம். அடுத்தது புக் வைஸ் லெசன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு ஒரு வேர் டு ஸ்டடி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எல்லா டாபிக்குமே, அதாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு உங்களுக்கு வேர் டு ஸ்டடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ப்ரொவைட் பண்ணுவோம். சோ இதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய லெசன்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. மறக்காம டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஒவ்வொரு லெசனா படிக்க படிக்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ
8th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹைலைட்டர் வச்சு ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும் பொழுது இப்போ ஒன்ஸ் இந்த பேக் டு ஸ்டடியில இப்போ 3 லெசன் நான் படிச்சுட்டேன், அடுத்து இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, முடிச்சுட்டா நான் 8th முடிச்சிட்டேன். ஸோ அப்படிங்கும் போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும், உங்களையே அறியாம ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதனால சைக்கலாஜிக்கல் ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் இந்த வேர் டு ஸ்டடியை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிறத எப்படி படிக்கணும், எடுத்தோன்னு புக் எடுத்து வச்சு உட்காந்து படிக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி படிக்காதீங்க. யூடியூப்ல உங்களுக்கு நிறைய வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு, நிறைய அகாடமிஸ் வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு எந்த ஸ்டாஃப் எடுக்கிறது பிடிக்குதோ அவங்களோட கிளாஸஸ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, அப்ப இந்த லெசன்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படிங்கறது ஒரு ஸ்டோரியா ஒரு ஸ்டாஃப் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து வச்சு படிச்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? எடுத்த உடனே புக் எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், சம் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதனால யாருடைய வீடியோ கிளாஸாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நீங்க மட்டும் செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, எந்த ஒரு வீடியோ கிளாஸஸும் பார்க்காம எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்டு அதே புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ள அந்த லெசனை உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்க சொல்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஸோ அப்ப இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த கான்செப்டை நீங்களா படிக்கிறதை தாண்டி இன்னொருத்தவங்க சொல்லி கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசுல பதியும். ஸோ அதனால ஏதாவது ஒரு கிளாஸஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி உங்களுடைய ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிங்க. அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸ்க்கு போங்க. இப்போ இந்தியா ஆட்சியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னா லட்சுமிகாந்த் அவர்களுடைய தான். ஸோ அந்த புக்ல இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு, அதாவது என்னென்னலாம் ஸ்கூல் புக்கை தாண்டி உங்களுக்கு தேவையோ அதுக்கான மெட்டீரியல் BA புக் டெலிகிராம் சேனல்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணாலே போதும். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா போதும், சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கை கையில வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி தரோம், படிக்கிற வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இப்போ இந்த புக் மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு சில அவுட் சோர்சஸ் இருக்கு, ஃப்ரீயா அவுட் சோர்சஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒண்ணு இருக்கு. சோ அப்ப கவர்மெண்ட் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவர்மெண்டே ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல வந்துட்டு உங்களுக்கு நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், ஆர்ஆர்பிக்கா இருக்கட்டும், எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து என்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு லாகின் பண்றது எப்படின்னு தெரியல, சைன் அப் பண்றது எப்படின்னு தெரியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளமே இல்லை, நீங்க அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கவே தேவையில்லை. உங்களுக்கு அந்த மெட்டீரியலோடைய PDF வந்து ஃப்ரீயா நம்மளுடைய சேனல்லயே அவைலபிளா இருக்கும். நீங்க நம்மளுடைய சேனல் டெலிகிராம் சேனலோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஜாயின் பண்ணிட்டு நீங்க நம்மளுடைய சேனல்ல ஃபைல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ அதை நீங்க யூஸ் பண்ணி செல்ஃப் ஸ்டடி பண்ண பாருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 5க்கும் அதே மாதிரிதான், உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வேர் டு ஸ்டடி, அதாவது டாபிக் வைஸும் கொடுத்துருவோம், சிலபஸ் வைஸும் கொடுத்துருவோம், லெசன் வைஸும் கொடுத்துருவோம். இப்ப சிலபஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதார இயல்புகள், 5 ஆண்டு திட்டம், திட்டக்குழு, நிதி ஆயோக், இதெல்லாம் எங்க கவர் ஆகுது அப்படிங்கறத இந்த லெசன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த வேர் டு ஸ்டடில உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கு அப்படின்னா இந்த லெசன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு லெசன் வைஸும் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துரும். ஓகேங்களா? இதுல இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் ஆகி வருது அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அந்த போர்ஷனுக்கும் இது எல்லாமே எக்கனாமிக்ஸ்லயும் கவர் ஆகுது, அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கும் கவர் ஆகுது. உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஓல்டு யூனிட் 9ஐயும் எக்கனாமிக்ஸையும் மர்ச் பண்ணி தான் யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த யூனிட் 5ல ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் அப்படின்னு அர்த்தம், ரெட் கலர்ல எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 75 கொஸ்டின்ஸ்ல இந்த 3 யூனிட்ஸ் மட்டுமே பாத்தீங்க அப்படின்னாலே உங்களால ஒரு 60 கொஸ்டின்ஸ் இந்த 3 யூனிட்ஸ்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ அப்ப இதுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன் மேம் நான் யூனிட் 1 படிச்சுட்டு யூனிட் 2 வரக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் வரக்கூடாது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 8 months இருக்கு இப்போ இருந்து, ஏன்னா 2026ல எலெக்ஷன் வருது, எப்படி எக்ஸாம் வரதுக்கு பார்த்தாலும் ஒரு 8 மாதங்கள் உங்களுக்கு இருக்கு. சோ எப்பவுமே ஒரு கண்டென்ட்டை பல முறை நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுது என்ன இருக்குங்கிறத நான் படிப்பேன். செகண்ட் டைம் படிக்கும் போது தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேர்ட் டைம் படிக்கும் போது என்ன ஆகும், ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அப்போ அங்க இருக்கக்கூடிய பார்ட், இந்த பேரால இததான் சொல்லியிருக்காங்க, இந்த பேரால இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபோர்த் டைம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சதை விட ஃபாஸ்டா படிப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிறேன். அதே லெசனை ஃபோர்த் டைம் நான் படிக்கும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ள நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த் டைம், சிக்ஸ்த் டைம் இந்த மாதிரி ரிவிஷன் போக போக கடைசியில ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே ஒரு லெசனை ரிவைஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும். ஸோ அதனால வெயிட்டேஜ் எங்க அதிகமோ அதை தான் நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும். ஏன் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ரிவைஸ் பண்றதுக்கான டைம் எனக்கு தேவை. ஸோ அதனால லாஸ்ட் 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸ்ல உட்காந்து இந்த போர்ஷன் எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரிவைஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்ல எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிச்சிருக்கோம் ஆனா இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி ஆசிலேஷன் வர மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ வருமா பி வருமா ரெண்டுமே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அந்த கிளாரிட்டி இல்லாம போயிடும். அப்ப ப்ராப்பர் ரிவிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கிளாரிட்டியானது இருக்கும். ஸோ அதனால இந்த 3 யூனிட்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒன்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ப்ராப்பர் ரிவிஷனுக்கு அப்புறமா அந்த கேப்ல நீங்க மத்த 3 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. ஓகேங்களா? அடுத்தது இந்த 3 யூனிட்டுமே வந்துட்டு எடுத்த உடனே இப்போ இந்திய ஆட்சியல் இது ஒரு மாசம் படிக்கிறேன், அடுத்த மாசம் யூனிட் 5 படிக்கிறேன், அப்படி படிக்க கூடாது. அப்படி படிச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு மாசம் படிச்சுவீங்க, அடுத்த செகண்ட் மந்த் வந்து இன்னொரு சப்ஜெக்ட் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் மந்த் படிச்சதை நீங்க மறந்துடுவீங்க. ஸோ அதனால அந்த மாதிரி இல்லாம வீக்லி ஸ்கெடியூல் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு ஒரு வீக் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, அடுத்த வீக் இன்னொரு சப்ஜெக்ட் படிங்க, அடுத்த வீக் இன்னொரு சப்ஜெக்ட் படிங்க, அந்த மாதிரி படிங்க. இல்லைன்னா ஆல்டர்னேட் டேஸா கொண்டு போங்க. ஒரு 2 டேஸ் ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு 2 டேஸ் இன்னொரு சப்ஜெக்ட். ஆனா இது எல்லாத்துலயுமே மறந்துடாம நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணும். தட் இஸ் ரிவிஷன். ரிவிஷன் இல்லாம நீங்க என்னதான் படிச்சாலும் அது வேஸ்ட். ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே படிக்கிறேன், செகண்ட் டே புக்கை ஓபன் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே என்ன படிச்சேங்கிறத ஒரு ரீகால் பண்ணிட்டு தான் செகண்ட் டே போகணும். அடுத்து தேர்ட் டே போறேன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் என்ன படிச்சேன். நீங்க வந்து ரொம்ப ரஷ் பண்ணிலாம் இப்ப படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவையான காலமானது இப்ப இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் உங்க கையில இருக்கு, முழுசா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு படிச்சா கூட உங்களால படிச்சு முடிச்சிட முடியும். ஓகேங்களா? பொறுமையா உட்கார்ந்து படிச்சாலே படிக்க முடியும். அப்போ ஒரு வாரத்துக்கு 5 லெசன். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிறீங்க, செகண்ட் டே செகண்ட் லெசன் படிக்கிறீங்க. அப்ப செகண்ட் லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. தேர்ட் டே ஃபர்ஸ்ட் 2 லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு தேர்ட் டே படிங்க. அடுத்து ஃபோர்த் டே ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பண்ணது ஃபோர்த் டே ரீகால் பண்ணிட்டு ஃபோர்த் டேவோட லெசன்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அடுத்தது ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் பிரேக் விடுங்க. அந்த பிரேக் எதுக்கு அப்படின்னா அந்த 5 நாள் நீங்க படிச்சதை எகைன் ஒரு ரிவிஷன் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்றீங்க, அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப அடுத்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே அந்த சப்ஜெக்ட் படிச்சிருவீங்க. செகண்ட் டே போகும்போது எகைன் ஃபர்ஸ்ட் டே என்ன படிச்சீங்களோ அதை பார்க்கணும். அடுத்து தேர்ட் டே என்ன படிச்சீங்களோ அதை தேர்ட் டே படிக்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 நாள் அந்த சப்ஜெக்ட்ல நீங்க என்ன படிச்சீங்களோ அதை ரீகால் பண்ணிட்டு தான் தேர்ட் டே போகணும். ஆனா ஃபோர்த் டே போகும்போது நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி வீக் நீங்க படிச்சீங்க பாருங்க இன்னொரு சப்ஜெக்ட், அதையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணும். இந்த 3 லெசன்ஸையும் ரீகால் பண்ணும். நடுவுல ஒரு நாள் அதுக்கு எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் இல்லாம ஒரு வீக் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான், அடுத்த வீக் இந்த சப்ஜெக்ட் மட்டும்தான், அதுக்கு அடுத்த வீக் இன்னொரு சப்ஜெக்ட் போகும்போது 4வது ஒரு மறுபடியும் இந்த யூனிட் 4க்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன படிச்சோங்கிறது மறந்து போயிடும். ஸோ அதனால ப்ராப்பர் ரிவிஷன் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப 75 கேள்விகள்ல ஒரு 60 கேள்விகளுக்கு பக்கம் இங்க இருந்தா கேக்குறாங்க அப்படிங்கும் போது இதுக்குத்தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எகைன் ஸ்கூல் புக் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் உங்ககிட்ட இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லயே ஸ்கூல் புக்கோடைய PDF ப்ரொவைட் பண்றோம். அதுலயும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த PDF வச்சு கூட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது அவுட் சோர்சஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்க. அதுக்கு அடுத்தது அவுட் சோர்சஸோட மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம். அதையும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ இதுதான் ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்குமான பிளான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி, அதாவது TNPSC சிலபஸ்லயே வந்துட்டு எந்த பகுதி இந்த 200 கேள்விகள்ல எந்த பர்டிகுலர் செக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படிங்கிற பகுதி தான். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 60 கேள்வி இந்த 3 யூனிட்ல இருந்தா கேக்குறாங்க. அப்ப 60க்கு 60 எடுத்துட முடியுமா அப்படின்னா இட்ஸ் கொஸ்டின்.
மார்க் தான். ஏன்னா 60க்கு ஒரு 58 எடுக்கலாம், 57 எடுக்கலாம், 55 கூட எடுக்கலாம். ஏன்னா அவுட் சோர்சஸ்ல இருந்து எல்லா பாயிண்ட்டையும் நம்ம படிப்போம். பட் அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம படிக்காத ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்கப்படலாம். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு மார்க் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஆப்டிடியூட் ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாலும் சரி, அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்டாலும் சரி, எப்படி கேட்டாலும் உங்களால 25 கொஸ்டின்ஸ்க்கு 25 கட்டாயம் உங்களால போட முடியும். ஓகேங்களா? இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்கா அவுட் சோர்ஸாங்கிறது விஷயமே கிடையாது. கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அப்போ சுருக்குதல் அப்படின்னா என்ன கான்செப்ட்? பெர்சன்டேஜ் விழுக்காடு. அப்ப பெர்சன்டேஜ்னா என்ன? பேசிக். பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லைன் தான் பேசிக். அது என்னங்கிறது நம்மளுடைய கிளாஸஸ்லயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். சோ அப்ப ஒவ்வொரு டாபிக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஸ்டினை எப்படி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ அதனால இந்த பகுதி வந்து இதுல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. 25க்கு 24, 23 அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 25க்கு 25 நம்மளால ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லயே ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய சேனல்லயே வந்துட்டு டாபிக் வைஸ் ஃப்ரீ கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் எடுக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது பிஒய்க்யூ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் கிளாஸஸ்னு கொடுத்துருப்போம். அதாவது ஒரு டாபிக் இப்ப பெர்சன்டேஜ் எடுக்கிறீங்கன்னா பெர்சன்டேஜோட பேசிக் கான்செப்ட் என்ன, அதை வச்சு கொஸ்டின் சால்வ் பண்றது. அடுத்தது ப்ரீவியஸ் இயர்ல இந்த டாபிக்ல இருந்து என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சோ அதுக்கான வீடியோ கிளாஸஸ். அதுக்கு அடுத்தது இப்போ கான்செப்ட் தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத போட்டு பார்த்தாச்சு. இன்னும் பிராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு கொஸ்டின் வேணும்ல, அப்போ அதுக்கு ஒரு பிராக்டிஸ் செட் கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். சோ அதுக்கான கிளாஸஸும் வந்து நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த 25 அவுட் ஆஃப் 25 கட்டாயம் எடுக்க முடியும். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பகுதியில இருக்கு. அதை நம்ம வந்து இந்த வீடியோடைய லாஸ்ட்ல உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? அண்ட் இந்த கிளாஸஸ்லாம் எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிஏ புக் சேனல்ல அவைலபிளா கிடையாது. பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல்ல தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த சேனலுடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 100 கேள்விகளுக்கு எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு பார்த்தோமா? அடுத்து எல்லாருமே சொல்லக்கூடிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பொதுத்தமிழ் பகுதி தான். என்னைய பொறுத்த வரைக்கும் பொதுத்தமிழ் தான் இருக்கிறதே ஈஸியான ஒரு பகுதி. மேம் சிலபஸ் கம்மியா தான் இருக்கா, நான் அவுட் ஆஃப் சோர்ஸ்ல இருந்து கேட்கறாங்க மேம், சோ இதுல எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க 100க்கு 100 தமிழ்ல எடுத்தாதான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சோ லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம், அதாவது இந்த கடந்த குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இந்த எக்ஸாம் எல்லாம் பாத்தீங்க, இப்ப குரூப் 2 எல்லாம் முடிஞ்சு, குரூப் 2 எல்லாம் பாத்தீங்கன்னா 200க்கு 160 எடுத்ததே வந்துட்டு ஸ்டேட் ரேங்க். ஓகேங்களா? 200க்கு 160 எடுத்ததே வந்துட்டு ஸ்டேட் ரேங்க்ல போச்சு. உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 150 ரேஞ்சஸ்ல தான் வந்துச்சு. அப்ப 100 அவுட் ஆஃப் 100 எடுக்க தேவையில்லை. நீங்க ஒரு 80 to 90 வந்து ஸ்கோர் பண்ணிட்டாலே போதும். இவ்வளவு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களால முடியும். 100க்கு 65 கேள்விகள், 60ல இருந்து ஒரு 65 கேள்விகள் வந்து உங்களுக்கு எங்க இருந்து தான் கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேக்குறாங்க. உடனே ஒரு குரூப் என்ன பண்ணுவீங்க, அதெல்லாம் கிடையாது அவுட் சோர்ஸ்ல இருந்தா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அப்படியே வார்த்தைய உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சந்தி பிழைன்னு இருக்கு. சந்தி பிழைக்கு நீங்க என்ன படிக்கணும்? வல்லினம் மிகுமிடம், வல்லினம் மிகாயிடம் தெரிஞ்சிருக்கணும். சோ அந்த வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம்ல பல ரூல்ஸ் இருக்கு. எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும், இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. சோ அப்ப ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணியும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சென்டென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வேற ஏதாவது ஒரு சென்டென்ஸ், பட் கான்செப்ட் இதுதான். சோ இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அப்போ நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே ஒரு 65 கேள்விகள் உங்களால போட முடியும். அதாவது நான் எகைன் சொல்றேன், ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அப்படியே வேர்டிங்ஸ்க்கு எடுத்து போட்டு கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லல. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட நீங்க அப்ளை பண்ணி ஆன்சர் போடுற மாதிரிதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த 65 கேள்விகளுக்கு பக்கம் இருக்கும். மீதி ஒரு 35ல இருந்து ஒரு 40 கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மேஜரா எந்த பகுதியை கவர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிட் 4
யூனிட் 5, யூனிட் 6 இந்த பகுதியில தான் நம்மளுக்கு அடி வாங்குறது. ஓகேங்களா? அண்ட் இந்த பகுதியை நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி மத்த எல்லாத்தையும் இழந்துராதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். கலைச்சொற்கள் அதுக்காக படிக்காமலே இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படிக்காம இருக்க வேணாம். உங்களுக்கு இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. இந்த டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், இந்த கலைச்சொற்களா இருக்கட்டும், 2மே ஒரே கதையில தான் வரும். ஓகேங்களா? இந்த கலைச்சொற்களும் அடுத்தது அகர முதலின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தைக்கான மீனிங் என்ன, தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி வரும். சோ அந்த மாதிரி இந்த 2க்கும் சோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அவைலபிளா இருக்கு. நம்மளுடைய கவர்மெண்டே கொடுத்திருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணும் அப்படின்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்கூல் புக்ல படிக்கணும்னு அப்ப பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதுக்கான பேசிக் என்னன்னா புணர்ச்சி. இந்த புணர்ச்சி ஸ்கூல் புக்ல படிங்க. ஸ்கூல் புக்லயே எல்லா ரூல்ஸும் கவர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 90% கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப மீதி இருக்கக்கூடிய 10% கண்டென்ட்டுக்கு எங்க போகணும்னா அவுட் சோர்ஸ்க்கு இங்க போய் தான் ஆகணும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த 10% எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருக்கு. ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லைங்க. கூகுள்ல போயிட்டு புணர்ச்சி விதிகள் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு அடிச்சீங்கனாலே அந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்ல உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் எங்கெல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் அது டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அப்படி படிச்சாலே போதும். இப்போ சந்திப்பிழை அப்படின்னா நீங்க என்ன படிக்கணும்? வல்லினம் மிகும் மிகா இடங்கள் படிக்கணும். ஸ்கூல் புக்ல கண்டென்ட் ஒரு 80% தான் சந்திப்பிழைக்கு இருக்கு. ஓகேங்களா? மீதி 20% ஆன ரூல்ஸ் வந்துட்டு நீங்க எங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் விர்ச்சுவல் அகாடமில படிச்சாலே போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா இலக்கணம், இலக்கியம் இந்த 2யுமே வந்துட்டு தமிழ் விர்ச்சுவல் அகாடமில கவர் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. வேற எந்த அவுட் சோர்ஸுமே உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒன்னே போதும். ஓகேங்களா? சோ அப்போ இது எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படிங்கிற வெப்சைட்ல பாக்கணும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக் படிச்சு முடிச்ச உடனே இந்த டாபிக் பக்கத்துல தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு போடுங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்னு போட்டுறாதீங்க. இதோட பேசிக் கான்செப்ட் வந்து புணர்ச்சி. இப்போ புணர்ச்சி தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பேஜஸ் ஓப்பன் ஆகும். அதுல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ இதுதான் இந்த 65 ஸ்கோர் பண்றதுக்கான வழிகள். அடுத்து இந்த 35க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த பகுதியுமே இந்த 3rd யூனிட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அவுட் சோர்ஸ் தான். இதுல முக்கியமான ஒரு சோர்ஸ் என்னன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம்ல மரபியல். அந்த புக்கையே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவையில்லை. ஆனா இந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு பிஏ புக் டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு மெட்டீரியல் நானே ப்ரொவைட் பண்றேன். அதாவது உங்களுக்கு இந்த அவுட் சோர்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்க என்ன படிக்கணுமோ அதுக்கான அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியல் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த கலைச்சொல் அகர முதலியை பத்தி பேசிட்டு இருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலே போதுமானது. அதுல இருக்கிறத படிங்க. ஸ்கூல் புக்ல படிங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடியதை படிங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னா இது கிடையாது. இன்னொன்னு விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தேர்வுக்காக ஒரு பயிற்சி மையம் வச்சிருக்காங்க ஃப்ரீயா. அந்த பயிற்சி மையத்துல கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 2மே போதும். இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதுவே போதும் இந்த 80 to 90 ஸ்கோர் பண்றதுக்கு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3ன்னு தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தான். ஆனா அந்த புக்கெல்லாம் படிச்சு முடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் இம்பாசிபிள். நீங்க அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள மீதி இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. அதை மட்டும் படிச்சுட்டு போய் 10 கொஸ்டினுக்கு 200 கொஸ்டின் இந்த 10 கொஸ்டின் படிச்சுட்டு போயிட்டு உங்களால ஒன்னும் ஸ்கோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ அதனால நம்மளுக்கு வெயிட்டேஜ் எங்க இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிப்போம். ஓகேங்களா? அதுக்காக நீங்க கம்ப்ளீட்டா படிக்க வேணாம்னு சொல்ல. ஸ்கூல் புக்ல இருந்து படிங்க. அடுத்தது கவர்மெண்ட் மெட்டீரியல் படிங்க. இதை தாண்டி போகும்போது பிஏ புக்லயே உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் எல்லாம் நாங்களே வந்துட்டு மார்க் பண்ணி கொடுக்குறோம். அதை படிங்க. சோ இதுவே போதுமானது. இதை படிச்சீங்க அப்படின்னாலே உங்களால 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து கட்டாயம் உங்களால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். கண்டிப்பா கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அண்ட் இத ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாங்களே வந்து மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்றோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்ல வெயிட் பண்ணுங்க. ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதிகள் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. ஏன்னா ஸ்கூல் புக்ல நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டாபிக் வந்துட்டு புணர்ச்சி அப்படிங்கிறது இங்க கொடுக்கலதான் நம்மளுடைய
இதுல வந்துட்டு குடுக்கலதான் சிலபஸ்ல புணர்ச்சிங்கிற வேர்டு இல்ல. ஆனா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணர்ச்சி தான் வந்து பேசிக். சோ அப்படிங்கும்போது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளை ஸ்கிப் பண்ணாதீங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. குற்றி எழுகிறோம் குற்றி எழுகிறோம்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் படிக்க தேவையில்லையே மேம், சிலபஸ்ல தான் இல்லையே அப்படின்னு கேட்பீங்க. ஆனா பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. அதுல கூட ஒரு 4 ஆப்ஷன்ல 3 வந்துட்டு குற்றிய லுகர சொற்களை கொடுத்து இன்னொன்னுல குற்றிய லுகரம் கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி இதுல கூட கேட்கப்படலாம். சோ அதனால ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் 6th இருந்து 12th வரைக்கும் உங்களுக்கு நியூ புக் ஓல்டு புக்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே மறக்காம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சோ இதுக்கான மெட்டீரியலும் உங்களுக்கு பிஏ புக் டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. இப்ப 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இணை எழுத்துக்கள்னு ஒரு டாபிக் இருக்கு. இது நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகுது. அப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இங்க கவர் ஆகாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இடையின எழுத்துக்களுக்கும் இணை எழுத்து கிடையாது, ஆயுத எழுத்துக்கும் இணை எழுத்து கிடையாது. ஆனா நம்மளுடைய ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருப்பாங்க, தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்ல அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா இது தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதுக்கான ரீசனை கூட நம்ம வந்து நம்மளுடைய கிளாஸஸ்ல கொடுத்திருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் கொடுத்திருக்கோம். எல்லாமே பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கலாம். அப்ப நம்ம அவுட் சோர்ஸையும் ரெஃபர் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும். இதே விஷயத்த, அதாவது இடையின எழுத்துக்களுக்கு இணை எழுத்துக்கள் கிடையாதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட புத்தகம், அதாவது நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே உங்களுக்கு 3rd ஸ்டாண்டர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது அதை மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? சோ அதனால இந்த மாதிரியான விடுபட்ட ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லே நாங்க வந்து சைட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். சோ இதை எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா படிச்சாலே போதுமானது. ஓகேங்களா? இதை தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய பிஏ புக் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். இதுவுமே நம்மளுடைய சேனல் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். சோ அதனால மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட பழமொழிகள், மரபு தொடர்கள், ஓமை தொடர், அது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஒரு மெட்டீரியலா இருக்கு. இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மரபுத்தொடர் அகரவரிசை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் நம்ம படிக்கணும். அது ரொம்பலாம் இல்ல, கொஞ்சம் பேஜஸ் தான் இருக்கு. கண்டிப்பா எல்லாரையும் படிச்சு முடிச்சிட முடியும். ஓகேங்களா? சோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே மெட்டீரியல் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் அவைலபிளா இருக்கும். இது மட்டும் இல்லாம இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி, அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய பிஏ புக் சேனல்ல, யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ் வகுப்புகள் இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்போம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை அப்படியே படிச்சு காட்டிட்டு போகாம இங்க என்ன முக்கியமான விஷயம், இதுல என்ன பேசிக் கான்செப்ட் இருக்கு, அதாவது நீங்க ஒன்ஸ் அந்த வீடியோ கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா வேற எதையும் நீங்க போய் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டீட்டெயில்டு இன்டெப்தா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கிளாஸஸ் தான் நம்மளுடைய சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். சோ இதை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பா இந்த 80 to 90 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல போட முடியும். ஓகேங்களா? சோ இப்போ என்ன படிக்கணும், மெட்டீரியல் எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோமா. அடுத்தது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் போகணுமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் யுவர் பர்சனல் விஷ். என்னால பே பண்ண முடியும், நான் பே பண்ணி இன்ஸ்டிடியூட் போய்க்கிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா பே பண்ணி இன்ஸ்டிடியூட் போய்க்கலாம். ஏன்னா ஒரு சிலரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படி 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 படி, டெஸ்ட் போடு டெஸ்ட் போடு டெஸ்ட் போடுன்னு புஷ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி இருக்க பர்சன்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு நல்ல அகாடமியா பார்த்து, அதாவது ஏன் இதை மென்ஷன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில அகாடமிஸ் நல்ல புத்தகங்கள் மெட்டீரியலையே அப்படியே பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு விட்டுறாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எந்த அகாடமில அப்டேட்டட் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது அப்டேட்டட் சோர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும். அதாவது ஓல்டு சிலபஸ் பாத்தீங்க டிஎன்பிஎஸ்சில அப்படின்னா அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்க்கு அது ஒத்து வராது. ஏன்னா உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்லயே பாருங்களேன், எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு, எல்லா யூனிட்லயும் பொது அறிவியல் நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவின் புவியியல் ஜியாகிரபில நடப்பு நிகழ்வுகள் இருக்கா. அடுத்தது இங்க பாருங்க, இந்திய வரலாறுல சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்திய தேசிய இயக்கம்லயும் நடப்பு நிகழ்வுகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா வரலாறு அப்படின்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம், அப்ப இங்க இல்ல. ஆனா மத்த எல்லாத்துலயும் இருக்கும் பாருங்க, பாலிட்டியில நடப்பு நிகழ்வுகள், ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, எக்கனாமிக்ஸ்ல நடப்பு நிகழ்வுகள் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா?
ஏன்னா இப்போ கரண்ட்ல எக்கனாமிக்ல என்னென்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, எக்கனாமிக்கா என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இது எல்லாமே. அதே மாதிரி யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. சோ அப்ப அதை பத்தி தெரியணும். அப்ப எல்லா யூனிட்ல 6 யூனிட்ல 5 யூனிட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்போ இதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஒரு அப்டேட்டட் சோர்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி அப்டேட்டட் சோர்ஸ். அடுத்தது ப்ராப்பரா லெசன்ஸ் டீச் பண்ற ஒரு அகாடமி ரெஃபர் பண்ணுங்க. நல்ல ரிவ்யூ பாருங்க. ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு நல்ல அகாடமில ஜாயின் பண்ணி படிங்க. யாரு எனக்கு யாராவது புஷ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஓகேங்களா? இல்ல என்னால அகாடமி எல்லாம் போக முடியாது, நான் செல்ஃப் ஸ்டடியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தாராளமா பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு மெட்டீரியல் வேணுமா? அவைலபிளா இருக்கு. ஸ்கூல் புக் அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல ஃப்ரீயா உங்களுக்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். நிறைய பேர் கிளியர் பண்ணவங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் கிளியர் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா? அதனால அகாடமி போனாதான் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இல்ல. பட் எனக்கு யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பார்த்து ரிவ்யூ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது, இல்ல நான் செல்ஃப் ஸ்டடியே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான், யூடியூப்ல நிறைய வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து கிளாஸஸ் எடுத்திருக்காங்க. இதுல நானே ஒரு சில கிளாஸஸ் எனக்கும் பிடிக்காதுதான். ஆனா ஒரு சில கிளாஸ் நானே பார்த்து வியந்திருக்கேன். பரவாயில்லையே இவ்வளவு இன்டெப்தா சொல்றாங்க, இப்படி ஒருத்தவங்க சொன்னா கண்டிப்பா அதை பாக்குறவங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட முடியும் அப்படின்னு நானே அட்மையர் பண்ண பல சேனல்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ அதனால நீங்க நிறைய 8 மாசம் இருக்கு, ஒரு 4-5 நாள் உட்காருங்க. உட்கார்ந்து சேனல் தேடுங்க. நிறைய சேனல்ஸ் இருக்கு. அதுல நீங்க ஒரு பர்டிகுலர் லெசன் எடுங்க. ஏதாவது ஒரு லெசன். இப்போ பாலிட்டியில ஏதாவது ஒரு லெசன் எடுத்துக்கோங்களேன். இப்ப 10th ஸ்டாண்டர்ட் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன், இந்திய அரசியலமைப்பு. சோ இந்த இந்திய அரசியலமைப்பை நீங்க ஒரு வாட்டி புக்ல படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கிறீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு தமிழ்ல இலக்கணம் இல்லைன்னா எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது ஒரு லெசனுக்கு செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா எந்த ஸ்டாஃபோடைய ஃப்ரீக்வன்சி உங்களோட மேட்ச் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஒரு லெசன் எடுத்து படிச்சு பாருங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது ஓரளவுக்கு புரியாது, ஒரு சிலருக்கு சுத்தமாவே புரியாது. அப்போ அந்த பர்டிகுலர் லெசனை டீச் பண்ண நிறைய வீடியோ கிளாஸஸ் பாருங்க. அதுல உங்களுக்கு எந்த ஸ்டாஃபோடைய கிளாஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாஃபோடைய கிளாஸ் ரெகுலரா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களோட ஃப்ரீக்வன்சி தான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். சோ அவங்களோட தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், ஓகேங்களா? சோ நம்மளுடைய சேனல்லையும் கிளாஸஸ் இருக்கு. உங்களுக்கு அது விருப்பமா இருந்தா அதையும் பாருங்க. பட் எண்ட் ஆஃப் த டே யூ ஹேவ் டு ஸ்டடி, யூ ஹேவ் டு ஃபாலோ சம் ஒன். அதாவது உங்களுடைய சக்சஸ் பாத்ல நீங்க ஒரு சிலரை ஃபாலோ பண்ணி சக்சஸ் அடையிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயம், பாராட்டக்குரிய விஷயம், மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். சோ அதனால உங்களுக்கு எந்த ஸ்டாஃப் நடத்துறது பிடிக்குதோ அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்ஸ்டிடியூட் போகணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ், கன்சிஸ்டன்சி, அதுக்கு அடுத்தது ரிவிஷன், இந்த விஷயங்கள் இருந்தாலே போதுமானது, ஓகேங்களா? இப்போ ரிவிஷன் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா 8 மாசம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, 8 மந்த் இருக்குல்ல, நியூ இயர்க்கு ஒரு நாள் லீவு, கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நாள் லீவு, பொங்கலுக்கு ஒரு வாரம் லீவு அப்படின்னு போட்டு விட்டுருவீங்க. சோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓகே நாளைக்கு படிச்சுக்கலாம், 8 மாசம் இருக்கு, நாளைக்கு படிச்சுக்கலாம், 8 மாசம் இருக்கு அப்படின்னு போயிடுவீங்க. சோ இப்ப கடைசி 2 மாசம் எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா மாங்குன்னு படிப்போம். அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே படிச்ச மாதிரி இருக்கும் எக்ஸாம்ல போய் எழுதும் போது. ஆனா ஏவா பியா சியா 3 ஆப்ஷனும் நம்ம படிச்சிருக்கோம், எது வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து, ஓகேங்களா? சோ அதனால கன்சிஸ்டன்டா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படிங்க, அடுத்து கன்சிஸ்டன்டா ரிவைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு ஹாலிடேவும் உங்களுக்கு கிடையாது. எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஹாலிடேவும் கிடையாது. இதுல இன்னொரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். என்னன்னா நிறைய பேர் ஆர்வத்தோட இப்பயே டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஜாயின் பண்ணுவீங்க. பண்ணி நிறைய பேர் பண்ணுவீங்க. லாஸ்ட் டைம் நம்மளுடைய அகாடமிலேயே நடந்துச்சு. டெஸ்ட் பேட்ச் போட்டோம், அக்டோபர்லயே போட்டோம் லாஸ்ட் இயர். போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 3 வாரம் சும்மா ஃபுல் ஃபிளெஜ்டா போனாங்க. ஒரு 500 பேர்ல வந்துட்டு ஒரு 400 பேர் 450 பேர் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணாங்க, செகண்ட் டெஸ்ட் போட்டாங்க, தேர்ட் டெஸ்ட் போட்டாங்க. அப்படியே அடுத்தடுத்த டெஸ்ட் போகும்போது அந்த கன்சிஸ்டன்சி குறைஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்ட் போறது குறைஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா ஏதாவது டைம் இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படின்றது இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றோம். அதாவது காரணம் இருந்தாலும் படிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா படிக்க முடியும், ஓகேங்களா? ஆனா
அந்த காரணத்தை பயன்படுத்தி இதனால என்னால படிக்க முடியாது அப்படின்னு நீங்களே உங்களை மைண்ட் செட் பண்றீங்க. சோ அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. சோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னா, கன்சிஸ்டன்டா நீங்க படிக்கலன்னா கண்டிப்பா கிளியர் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அதனால கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்களுடைய சக்சஸ்ல முக்கியமான ஒரு இது. சோ அதனால கன்சிஸ்டன்டா படிங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். சோ அதனால அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட், ஒரு சிலர் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்றீங்க மேம், ஃபர்ஸ்ட் பேட்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அக்டோபர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆனா நான் நிறைய பேருக்கு சொன்னேன், ஓகே அப்டேட் பண்றோம் அப்படின்ட்டு. இப்போதைக்கு எந்த டெஸ்ட் பேட்சஸ், பெய்டு டெஸ்ட் பேட்சஸும் பிஏ புக்ல வராது. உங்களுக்கு ஆனுவல் பிளானர் வரட்டும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் மேம் டெஸ்ட் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் போடணும். டெஸ்ட் வந்து நீங்க படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரிவிஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க உங்களை சோதிச்சு பாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா உங்களை சோதிச்சு பார்க்காம நீங்க எக்ஸாமுக்கு போக முடியாது. ஓகேங்களா? சோதிச்சு பாக்குறதுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கானா? இருக்கு. ஒரு சிலர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. அவங்களோடதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல என்னால பே பண்ண முடியும் அப்படின்னா பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனா டெஸ்ட் முக்கியம் தான். நான் டெஸ்ட் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா அது அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தாலே போதுமானது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப உட்காந்து படிச்சுட்டு ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு அந்த டைம்ல நீங்க உட்காந்து இப்போ ஒரு 4-5 மாசத்துக்குள்ள படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, எக்ஸாம் வரதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த டெஸ்ட் எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு நாள் டெஸ்ட் போடுங்க. அதோட ரிவ்யூ பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல டெஸ்ட் பேட்சா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் கண்டிப்பா அதுல இடம்பெற்றிருக்கும். அப்ப அந்த இது என்ன தெரியாது, அது எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறத தேடினீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி நீங்க டெஸ்ட் போடுறதுதான் பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ அதனால ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியும் டிசம்பர்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு 1.5 மந்த்க்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் பேட்சஸ் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் நாங்க கொடுக்க போறோம். சோ அது வரைக்கும் கிடையாது. அப்ப அது வரைக்கும் நாங்க படிக்காம சும்மா இருக்கலாமா அப்படின்னு தயவு செஞ்சு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டவங்க, வாட்ஸ்அப்ல கேட்டவங்க அப்படி இருந்துராதீங்க. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? there are many sources. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்லயே நிறைய கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. அந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்ப தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதெல்லாம் உட்கார்ந்து படிங்க. அடுத்தது மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உட்கார்ந்து பாருங்க, பார்த்து போட்டு பாருங்க. நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை போட்டு பாருங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் படிங்க. சோ இதுக்கான கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு நம்மளுடைய சேனல்ல. அதையும் படிங்க. அவுட் சோர்ஸ்க்கானது மட்டும் உங்களுக்கு அப்கமிங் டேஸஸ்ல, அதாவது நாளையில இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ கிளாஸஸ் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ண வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நம்மளுடைய சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகும். சோ அதனால எப்போ பிஏ புக்கோட இணைஞ்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸ் பேஸ்டு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். சோ அதனால ஸ்டே டியூன் வித் பிஏ புக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கடைசியா சொல்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னா என்னது, மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டது, மேம் எனக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் ஓகே, தமிழ் கூட எப்படியாவது படிச்சுக்குவேன், ஆனா இந்த மேக்ஸ் மட்டும் சுட்டு போட்டாலும் வரமாட்டேங்குது மேம் அப்படின்றீங்க. இதுக்கு நான் முன்னாடியே சொன்னதுதான், நம்மளுடைய சேனல் பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். நீங்க அதை பார்த்து கத்துக்கிறதுனா கத்துக்கோங்க. இல்ல மேம் எனக்கு பர்சனல் கிளாஸஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி உங்களுக்கு பர்சனல் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். சோ ஆன்லைன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8300865071 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அகைன் சொல்றேன், 8300865071 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. மேத்ஸ் கிளாஸ் வேணும்ட்டு உங்களுக்கு பெய்ட் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அட்மின். அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மேத்ஸ் கிளாஸஸ் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு. பெய்ட் கிளாஸஸ் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சேம் வாட்ஸ்அப் நம்பருக்கே கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க மீன்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு ஒரு வாய்ஸ் நோட்டாவோ அல்லது மெசேஜ்லயோ வந்து கண்டிப்பா உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்றதுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா ஆப்வியஸா நீங்க கால் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. படிக்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு போய் இந்த சிலபஸ் அடுத்தது நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த வேர் டு ஸ்டடி இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைங்க. அதையாவது முதல் வேலையா முடியும்.
ஓகேங்களா? சோ இத முடிங்க. கண்டிப்பா இத பிரிண்ட் அவுட் எடுக்கணும் நீங்க. அதாவது வாட் டு ஸ்டடிய பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஏன் அப்டின்னா, இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். ஒரு இது என்னன்னா, இப்போ இங்க 5 லெசன் இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிச்சுட்டோம்னா, அடுத்து இங்க டிக் பண்றதுக்காகவே நான் 3வது லெசன படிப்பேன். சோ அந்த மாரி ஒரு விஷயம் நடக்கும். அதனால கலர் பென்ஸ் வாங்கிக்கோங்க. படிக்க படிக்க டிக் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணுங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்யூல் போடுங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு ஸ்கெட்யூல் போட தெரியாது மேம். இவ்ளோ சொல்ட்டீங்க. என்ன படிக்கணும்? எங்க படிக்கணும்? என்ன சோர்ஸ் எல்லாத்தையும் குடுத்தீங்க. ஸ்கெட்யூலையும் குடுத்துட்டா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுமே அப்டின்னு நெனைப்பீங்க. அவங்களுக்காக ஸ்கெட்யூலும் வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல்லயே நம்ம ஸ்கெட்யூல் அப்டேட் பண்றேன். அந்த ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸ்கெட்யூல் குடுக்குறேன் அப்டின்னா பெய்டு இல்ல. ஃப்ரீ ஸ்கெட்யூலே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வரும். சோ அந்த ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ணி வீடியோ கிளாஸஸ் பார்த்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சஸ் போடும்போது உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ்க்கான அனௌன்ஸ்மென்ட் நான் குடுக்குறேன். அடுத்தது மேத்ஸ் கிளாஸஸ்க்கு நான் இப்பதான் சொல்லியிருக்கேன். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பெய்ட் மேத்ஸ் கிளாஸஸ் இருக்கு. சோ அந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 8300865071 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இனிதே துவங்குங்கள், இன்றே துவங்குங்கள். இணைந்திருங்கள் பிஏ புக்குடன். நன்றி.